ரம்யா அவர்களை சொல்லுவேன். வினோதனா சாண்ட்ரா அவங்க இருக்காங்க. நாங்க இதை பண்றோம். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பிக் பாஸ் ப்ரோமோவில் யார் யாரெல்லாம் ஒஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்த கமெண்ட்ஸை தான் இப்போ படிக்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தலாம் வாங்க. இந்த கமெண்டில் போட்டியாளர்களை நம்பாமல் பிக் பாஸ் போட்டியாளராக மாறி அதிகமாக பேசுவது இதுவே முதல் சீசன் அப்படின்னு. ஆமாம், இது வரைக்கும் பிக் பாஸ் பேசி நம்ம அவ்வளோவா பார்த்ததே கிடையாது. ஆனால் இந்த சீசனில் தான் அவரே கலாய்ச்சி ரொம்பவும் அதிகமாக பேசிகிட்ருக்காரு. அந்த அளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு இந்த சீசன் அப்படி தான் சொல்லணும். நம்ம ஆளுங்கெல்லாம் எப்பவுமே கரெக்டாக தாம்மா கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். இதில் சாண்ட்ராவுக்கு பிரஜன்ஸ் ஜெயிக்க ஆசை, கனிக்கு எஃப்ஜே ஜெயிக்க ஆசை, ஆடியன்ஸுக்கு பிக் பாஸ் மூட ஆசை அப்படின்னு நல்லா இருக்குது. இந்த கமெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆமாம், எல்லாருக்கும் எல்லா ஆசைந்தான். எப்படா இந்த பிக் பாஸை மூடிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. பெரும்பாலான இந்த எபிசோடை பார்க்குறதே கிடையாது. இந்த வாரம் ரொம்ப கேவலமான டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. நாளைக்கு விஜய் சேதுபதி சார் பேசுகிறத மட்டும்தான் வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே பிக் பாஸை பார்த்து ஒரு 3 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இந்த மாதிரி ப்ரோமோ மட்டும்தான் நான் பார்த்துட்டே இருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் சாண்ட்ரா திவ்யாவை ஒழுங்காக விளையாட விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, அவங்களுக்கு தான் வந்து அவங்க வீட்டுக்கார் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தானே ஆசை. அதனால் முக்கால்வாசி சாண்ட்ரா பார்த்தாலே எரிச்சலாக வருது. அந்த அளவுக்கு ஒரு நல்லவன் இல்லை. போகும்போது என்ன பேசிட்டு போனாங்க, இப்போ பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் இதை தான் போட்டிருந்தாங்க. இந்த வாட்டி சார் வந்து கன்ஃபார்ம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்டில் வில்லி கேரக்டருக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் சாண்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. வீக்கெண்டில் மட்டும் இப்போது பறந்த குழந்த மாதிரி கொஞ்சி பேசும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், சார் சொன்னதுலேருந்து ரொம்ப நடிக்கிற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஓரளவுக்கு தான் எல்லாருக்குமே பொறுமையாக இருக்கும். என்னமோ இப்போ தான் குழந்த மாதிரி பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரி என் வாயில் வேறு ஏதோ வருது. சரி, அடுத்த கமெண்ட் என்ன சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்டில் அனைவரும் நாமினேஷன் வர வேண்டும், எதுவுமே செய்யாமல் சும்மா இருப்பவர்களை வெளியேற்ற வேண்டும், டாஸ்க் சரியாக வைக்க வேண்டும், முதல் சீசனில் வருவது போல் உணவுப் பொருட்கள் அளவோடு தேவைக்கு ஏற்ற மாதிரி மட்டுமே கொடுக்க வேண்டும், அதிகப்படியாக கொடுக்கக்கூடாது, பகலில் தூங்கினால் அரை மணி நேரம் நடக்க வேண்டும், இவற்றை செய்தால் சீசன் 9 ஓரளவுக்கு நன்றாக ஓடும், இப்படியே ஓடினால் என்றால் அமைதியாக இருக்கும், சுபிக்ஷா வெற்றியடைய கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீசனில் இந்த டாஸ்க்கு இவ்வளோ ஜெயிச்சா தான் இவ்வளோ சாப்பாடுன்ற மாதிரிலாம் அவ்வளோவா கிடையவே கிடையாது. நாம் அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். திவாகர் மனநிலைனா இருந்தால்தான் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது கீழேயே சாண்ட்ரா பண்ணுவதெல்லாம் பார்த்தா பார்வதி 100 மடங்கு தேவலாம் என்று போல் இருக்குது அப்படின்னு. பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னு வெளியிலேருந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க சாண்ட்ரா. அப்படி தான் ப்ரொமோவில் வந்து பார்வதின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சாங்க. நாமளும் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. பண்ணின்னு இருக்காங்க. போகும்போது ஃபெனாயில் ஊற்றி கழுவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போன மேடம் அவங்க பண்ணுறதையே ஃபெனாயில் ஊற்றி கழுவுற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அளவு கூட அதுக்கு அறிவு இல்லாமல் தான் பண்ணிகிட்ருக்கு. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வந்துருங்க. இந்த கமெண்ட்லேயும் பாருவே பரவாயில்லன்னு சொல்ல வச்சுட்டா போல் இந்த சைத்தான் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சைத்தானா? சாண்ட்ரா பேர் வந்து சைத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். பொய்யானாக்கு வினோத்தை சொல்லலைன்னா தூக்கம் வராது அப்படின்னு வியானாவை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, அடுத்து கீழே இருக்க கமெண்ட்ஸில் கனி நேற்று உண்மையாகவே காரக்குழம்பாகத்தான் இருந்தார் என்று நினைப்பவர்கள் அப்படின்னு. நேற்று ரொம்ப கோவமாக இருந்தாங்களா என்னன்னு தெரியல, கடுன்னு. சரி, நான் நேற்று எபிசோட் பார்க்கலைங்க, அதனால தான் சொல்லலை. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் எப்பயும் போலவே 3 வேளை வக்கனையாக சோறு தின்னுட்டு எப்படி அவங்கள குறை சொல்ல மனசு வருதோ அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை ஒருவேளை சமைச்சு போடுறாங்களே அவங்களையா அப்படின்னு தெரியல. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாமா. இந்த கமெண்டில் இந்த முறை மோசமான எடிட்டிங் டீம், பிரச்சனை எங்கே ஆரம்பித்தது எப்படி ஆரம்பித்தது ஒன்றும் தெரியவில்லை, 24 மணி நேரமும் பார்த்தால்தான் கொஞ்சமாவது புரிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ரொமோ போடுறாங்க அப்படின்னா யார் என்ன சொல்கிறாங்க, எதுலேருந்து எது வருதுன்னு எதுவுமே தெரியல. நீங்கள் வந்து எபிசோடை பாருங்கள், லைவில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது. அப்படி தான். ஏன்னா வந்து அப்போ தான் அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பாங்கல்ல,
அதனால தான். சரி, அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் பிபி வீட்டில் திமிராக திரியும் சாண்ட்ராவிற்கு பெஸ்ட் பவுன்சராக இருப்பது மட்டும்தான் பிரஜினின் வேலை, மற்ற நேரம் பெஸ்ட் மிச்சர் சாப்பிட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரஜின் சும்மா தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, அதையாவது கேட்குறாரான்னு பார்க்கலாம். சும்மா வந்து அரோராவை மட்டும் கேட்டுட்ருக்காருல விஜய் சேதுபதி சார், அவர் ஃப்ரெண்டை கேட்குறாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள். அடுத்த ப்ரோமோ வரும்போது அதுக்குண்டான கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போடுவீங்கல்ல, அது என்னன்னு சொல்லிட்டு அழகாக பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.